Since you asked, ஒரு கதை சொல்றேன். சின்ன கதை தான். ஒரே மகள் மிஸ்டர் மாரார், 4 மாச கர்ப்பிணி. பெத்தவங்க கூட இருக்கணும்னு அவங்க வீட்டுக்கு வந்திருக்கா. நார்த் இந்தியா, குளிர்காலம். ஒரு நாள் ராத்திரி நடு பசாரில் அந்த நடுங்கிற குளிர்ல அந்த பொண்ணை ஓட ஓட வரட்டினானுங்க. எங்க ஆண்டவனை காப்பாத்துன்னு கையை தூக்கி கும்பிட்டுருவாளோன்னு பின்னாடி வேற கட்டி வச்சுட்டாங்க. அந்த பொண்ணு தடுக்கி நடு ரோட்டில் விழுந்ததும் அந்த பொண்ணோட உடம்புல ஒரு பொட்டு துணி கூட இல்லாம உருவி எடுத்துட்டாங்க. சுத்தி கூட்டம். அந்த கூட்டத்தில் எத்தனை ராமகிருஷ்ணன், லால் கிருஷ்ணன், ராதாகிருஷ்ணன் இருந்தாலும் தெரியாது. ஒரு கிருஷ்ணன் கூட உதவிக்கு வரல. அப்புறம் அந்த பொண்ணோட We are adults, Mr. Marar. நீங்க போலீஸ்காரர் வேற நிறைய பார்த்திருப்பீங்க. ஓப்பனாவே சொல்றேன், அவளோட பெண் உறுப்புக்குள்ள கையை விட்டு கருவறுத்துட்டான் மிஸ்டர் மாரார். கருவறுத்தல் அந்த வார்த்தைக்கு எனக்கு அர்த்தம் புரியும் போது அந்த பொண்ணும் அந்த கருவும் செத்து போச்சு. அந்த பொண்ணுக்காக கண்ணீர் விட, கோவப்பட அது என் பொண்ணாதான் இருக்கணுமா? என்னுடைய சகோதரனுடைய பொண்ணா, என்ன நெருங்கிய நண்பருடைய பொண்ணா, ஒரு முஸ்லிமுடைய பொண்ணா இருந்தா இவ்வளவு கண்ணீர் விடக்கூடாதா? அது என்ன நியாயம்? ஜெய்ஹிந்த். என் பேர் என்னன்னு கேட்டீங்கல்ல, சொல்றேன். இப்ப பாம் பிளாஸ்ட்ல செத்து போனானே கரம்சந்த், அதுதான் என் பேர். ஒண்ணு வச்சுக்கங்க. இந்த கரம்சந்துக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? உங்க ஆபீஸை விட்டு வெளியே போங்க. முச்சந்தில ஒரு கரம்சந்த் கல்லா நின்றுட்டு இருப்பாரு. அவருக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? தெரியாது. நான் சொல்றேன், தீவிரவாதத்தை அழிக்கக்கூடிய ஒரே ஆயுதம் தீவிரவாதம் தான். அதை இன்னைக்கு நான் சொல்லிட்டேன். ஃபக்ர் ஹை முஜே. உன்னை என்னால புரிஞ்சிக்கவே முடியல. You find my logic hard to digest? Maybe. Yes or no? Binary பதில் சொல்லுங்க கமிஷனர். Yes. Good. அவங்க 300-400 பேரை கொன்னா வாயடைச்சு சும்மா பார்த்துட்டு இருப்பீங்க. கோர்ட் பதில் சொல்லட்டும்னு. அவங்கள 4 பேர் நான் கொன்னா இவ்வளவு சத்தம் போடுறீங்களே. காமன் மேனுக்கு இல்லாத அந்த புண்ணாக்கு ஹியூமன் ரைட்ஸ் அவங்களுக்கு எதுக்கு? ஓகே, உங்களை சொல்லி தப்பு இல்லை. காமன் மேனா இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு உருவப்படுத்திட்டீங்க. நானே காமன் மேன் தெரிஞ்சதும் உங்க குரல்ல அதிகார திமிர் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இவன் வெறும் ஆய்ச்சவடால் டெரரிஸ்ட் எல்லாம் ஒண்ணும் இல்ல, ஈஸியா பிடிச்சிடலாம். Is that not what you think? அப்படி நான் நினைக்க மாட்டேன். Good. Happy to know that. ஏன்னா நான் வச்ச பாம் எல்லாம் வெடிக்க தயாரா இன்னும் காத்துட்டு இருக்கு. மிஸ்டர் ஆரிஃப், இது என்னோட கடைசி காலா இல்லையாங்கிறது நீங்க தான் முடிவு பண்ணணும். Do you want me to wait on the line? இல்ல லைனை கட் பண்ணட்டுமா? Your call. No. போனை வச்சுடா. What do you want me to do? Okay. அந்த டிவி பொண்ணு கூட ஒரு கேமராமேனும் இன்னும் 10